5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அநேகருக்கு அற்புதத்தினாலே அதை பெருக செய்வார். உடனடியா அதுக்கு கீழே நீங்க வாசிங்கன்னா, யூதர்கள் அல்லது ஜனங்கள் அவரை பிடித்து ராஜாவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? முயற்சிப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விலகி என்ன பண்ணுவார்? மறைந்து போவார். ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, பொதுவாக ரோம அரசாங்கத்தினுடைய அடிமைத்தனத்தில் யூதர்கள் என்ன பண்ணாங்க? சிக்கி தவித்தார்கள். ராஜாவாக வந்து ரோம சக்கரவர்த்தியோடு சண்டையிட்டு தங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஒரு மேசியாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் அநேகருக்கு அதை பெருக பண்ணனால ஏன் அவரை ராஜாவாக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, ஒரு யுத்தம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த நாட்டினுடைய நுழைவு வாயில அடைச்சிருவாங்க. எந்த நாடு எதிர் நாடோடு சண்டை போடுகிறதோ அந்த எதிர் நாடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நுழைவு வாயில அடைச்சிருவாங்க. தண்ணி, உணவு ரெண்டுமே உள்ள வர முடியாம என்ன பண்ணிடுவாங்க? செஞ்சிருவாங்க. ஏன் ராஜாவாக நினைச்சாங்க அப்படின்னா, ஒரு யுத்தம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உணவு தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? கையில இருக்கும். முற்றுகை போட்டாங்கன்னா இந்த கொஞ்சம் உணர்வையே பெருகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்து இருக்கு. இவரை பிடிச்சி ராஜாவாகிட்டோம்னா சண்டையில் என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாங்கிறதா அவங்களுக்கு மனநிலை. அவங்க என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து விலகி போனாங்க. அற்புதத்தை பார்த்தும் அந்த ஜனங்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, தேவனை மட்டுப்படுத்தி நதி முழுவதும் தண்ணீர் போனாலும் நாய் என்ன பண்ணும்? நக்கி தான் குடிக்குமா? அந்த மாதிரி பாக்குறாங்க. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம்ங்கிறாரு. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் மரணிக்க மாட்டான். நானா ஜீவ தண்ணீர். என்ன பானம் பண்ணுகிறவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான்? தாகம் அடைய மாட்டான். ஆனா இவங்களுக்கு என்னன்னா சப்பாத்தியும் என்ன வேணும்? கொஞ்சம் மீனும் வேணும். இது வந்து பாவத்துல மிகப்பெரிய பாவம். தேவனை லிமிட்டடா மாத்துறது. லிமிட்டட், அதாவது நம்முடைய வாழ்விற்கு ஏற்ப ஒரு தேவனை நாம் கேட்பது. தேவன் என்னவாக இருக்கிறாரோ அது வேணாம், என்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நான் என்ன பண்றேன்? எடுத்துக்கிறேன். ஆனா அப்படி கிடைக்க மாட்டார்.